ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஊட்டி. இதோட அஃபிஷியல் நேம் பார்த்திங்கன்னா உதகமண்டலம். இது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இது மலைவாச ஸ்தலங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடைக்கானல். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2133 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குன்னூர். இது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1850 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள இயற்கையான அழகும் அமைதியான பள்ளத்தாக்கும் தேயிலை தோட்டங்களும் பிரமிக்க வைக்கும். இங்குள்ள சிம்ஸ் பூங்கா மிகவும் புகழ்பெற்றது. அடுத்தது நம்ம பார்க்குறது வால்பாறை. இது கோவை மாவட்டத்தில் ஆனைமலை தொடரில் அமைந்துள்ளது. தேயிலை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள தேயிலை தோட்டங்களும் காஃபி தோட்டங்களும் வனவிலங்குகளும் பார்ப்போரை பிரமிக்க வைக்கும். இங்குள்ள குளிர்ச்சியான காலநிலை மக்களை மிகவும் கவரும். வால்பாறை செல்லும் வழியுள்ள ஆழியார் அணை மிகவும் புகழ்பெற்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏற்காடு. இது சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1515 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்குறது கோத்தகிரி. இது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1793 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்குள்ள இயற்கை அழகும் தேயிலை தோட்டங்களும் கண்ணை கவரும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஏலகிரி மலை. இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1110 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்குள்ள சுவாமி மலை மிகவும் புகழ்பெற்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கொல்லிமலை. இது நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 முதல் 1300 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மிகவும் புகழ்பெற்றது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலை. இது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. 7 மலைகளை கொண்ட புனித யாத்திரை மலை. உச்சியில் சுயம்பு சிவலிங்கம் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 1778 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை. இது திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 முதல் 1350 மீட்டர் உயரத்தில் உள்ளது.